வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சர ஸ்திர உபய ராசிகள் இல்லைனா சர ஸ்திர உபய லக்னங்கள். இதோட அடிப்படை குணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரராசினாவே 4 ராசிகள்: மேஷம், கடகம், துலாம், மகரம். இது 4ம் சரராசிகள். மேஷம் வந்து நெருப்பு தத்துவ சரராசி, கடகம் வந்து நீர் தத்துவ சரராசி, துலாம் வந்து காற்று தத்துவ சரராசி, மகரம் பூமி தத்துவ சரராசி. இந்த சரராசினாவே வந்து ஒரு செயல் தொடர்ச்சியாக நடக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணோன்னா சரராசி ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். தொடர்ச்சியான பலன்கள் நடக்கும். வந்து சரராசிகள் சர லக்னங்கள் இதில் பிறந்தவங்க 100% பலன்கள் அடைவாங்க. முக்கியமாக அந்த சரராசிகள் சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இதில் கிரகங்கள் நின்று தசாபுக்தி அந்தரம் நடத்தும் போது பலன் தொடர்ச்சியாக நடக்கும். நல்ல பலனோ கெட்ட பலனோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் பலன்கள் தொடர்ச்சியாக நடக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு பிரேக் இல்லாமல் வந்து தொடர்ச்சியான வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும். வந்து அதிகமாக பயணம் செஞ்சுனே இருப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, குயிக்காக டிசிஷன் எடுப்பாங்க. ஒரு செயல் சீக்கிரமாக நடக்கணும்னா வந்து நம்ம சரராசியை பார்க்கணும். அங்கே கிரகம் எந்த கிரகம் பார்க்கணும். இருக்கும்போது ஒரு ஒர்க்கு வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடும். தொடர்ச்சியாக வேலை நடந்துனே இருக்கான், தொடர்ச்சியாக பலன்கள் நடந்துனே இருக்கேன். எந்த ஒரு தடை தாமதம் எதுவும் இல்லாமல் வந்து நல்லதோ கெட்டதோ. இது ரெண்டாவது. வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்த விட்டு இடம் மாறணும், சரராசியை பார்க்கணும். இடம் மாறி நீங்கள் புகழ் அடையணும். அதுக்கு சரராசி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். எல்லாம் ஒன்று கூடி ஒரு வேலை செய்யணும்னா சரராசி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். வந்து இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் சொந்த ஊரில் இருக்கிறீங்க, நான் இப்போ வேறு ஊருக்கு போக விரும்புகிறேன், வேலைக்காக வேறு மாநிலம் நாட்டுக்கு போகிற விரும்புகிறேன்னா வந்து சரராசி தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா சரம்னா வந்து 100% பலன்கள் கொடுக்கக்கூடியது. குயிக்காக மூவ் ஆகும். வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. எடுக்கிற முயற்சிகளுக்கு தொடர்ச்சியான பலன்கள் உண்டு. நல்லதோ கெட்டதோ வளர்ந்துனே இருக்கும், எங்கேயுமே தேயாது. வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வளர்த்து கொண்டே இருக்கும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா வந்து இப்போ சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், கும்பம் இது 10ஆம் பாவகமாக வந்து உங்களுக்கு அந்த பாவத்தில் கிரகம் இருந்து தசையோ புத்தியோ நடத்தும் போது பலன்கள் தொடர்ச்சியாக இருக்கும். வந்து உங்கள் தொழில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு பிரேக் இல்லாமல் பிஸ்னஸ் தொடர்ச்சியாக போயிருக்காங்க. ஜாபில் கூட தொடர்ச்சியாக அவங்க ஜாப் இருப்பாங்க. ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், க்ரோத் இருக்கும், எந்த ஒரு செட்பேக்கும் இருக்காது. செட்பேக் வந்து சம் கேசஸ் இந்த தீய கொள்களோட லக்ன தீய கொள்கள்னு சொல்கிறத விட இந்த பாவக ரீதியாக தீய கொள்களாக வரக்கூடியவங்க அவங்களோட இணைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து செட்பேக் உண்டு. நல்லதோ கெட்டதோ பலன்கள் தொடர்ச்சியாக இருக்கும். வந்து நல்ல பலனோ கெட்ட பலனோ அதுதான் முக்கியம். வந்து ரெண்டாவது நம்ம ஸ்திரராசி. ஸ்திரராசினா வந்து நீடித்த நிலைத்த லாங் லாஸ்டிங்காக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்டப்பர்னாக இருப்பாங்க. இந்த ஸ்திரராசினா வந்து ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் 4மே ஸ்திரராசி. ரிஷபம் வந்து பெண் ராசி, ஸ்திரராசி. சிம்மம் வந்து ஆண் ராசி, அது ஸ்திரராசி. ப்ளஸ் விருச்சிகம் வந்து அதுவும் பெண் ராசி தான், ஸ்திரராசி. மகரம் வந்து மகரம் வந்து அது ஆண் ராசி, ஸ்திரராசி. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எந்த விஷயம் நடந்தாலும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நடக்கிற பலன் வந்து நீடித்து நிலைத்து இருக்க, வந்து ஆணித்தரமாக, எந்த ஒரு அசைக்க முடியாத, எப்படின்னா வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். அப்படியே வந்து இப்போ ஸ்திரராசி வந்து ஒரு கிரகம். இப்போ நம்ம சொன்னோம் இந்த சிம்மமும் ஸ்திரராசி தான், நெருப்பு ஸ்திரராசி. ரிஷபம் வந்து பூமி ஸ்திரராசி. இந்த விருச்சிகம் வந்து நீர் ஸ்திரராசி. கும்பம் வந்து காற்று ஸ்திரராசி. இங்கே எதனா ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு தசாபுக்தி நடக்கும் போது ஒரு திருமணம் நடக்குதுன்னா வந்து அவங்க மேரேஜ் லைஃப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது வந்து கல்யாண பந்தமும் நீடித்து நிலைத்து இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா வந்து கிரகம் வந்து தசையோ புக்தியோ நடக்குது இந்த ஸ்திரராசியில் இருந்துன்னா வந்து கற்றை வீடு நீடித்து நிலைத்து இருக்கும். ஒரு செயல் வந்து நீடித்து நிலைத்து இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்திரராசி தான் பார்க்கணும். ஸ்திரராசி வந்து போராட பிறகு தான் பெரும்பாலும் வந்து அந்த செயல் நடக்கமே. வந்து ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அவங்க ரொம்ப உஷாராகணும். ஸ்திரராசியோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்டப்பர்னாக இருப்பாங்க. நான் இப்படி தான், கல்லுனா கல்லாக இருப்பேன், மாறவே மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலை ஃபிக்ஸ்டு, நான் மாற மாட்டேன். கேரக்டர் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. வந்து நான் இப்படி தான்
ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் கேரக்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஸ்திர ராசி தான். இப்போ வந்து ஸ்திர ராசிலே வந்து ரொம்ப வலிமையான ராசி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்மம், நெருப்பு ஸ்திர ராசி. இதுக்கு அதிபதி வந்து சூரியன். எது வீக்கான ஸ்திர ராசின்னு பார்த்திங்கன்னா வந்து கும்பம். ஸ்திரத்திலே வந்து கும்பம் தான் வந்து சனியோட வீடு ராசி. அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. இப்போ ஸ்திர ராசிலேருந்து ஒரு தொழில் பண்ணுறோம், இல்லை ஜாப் போகுதுன்னா வந்து அந்த ஜாப்பில் அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜாப் விட்டு அவங்க வெளியே வர முடியாது வந்து அவங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கிடைச்ச விஷயம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குமா, அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீடித்து நிலைத்து இருக்குமா, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து. 3வது வந்து உபயராசிகள். உபயராசிகள்லாம் வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது 4மே வந்து உபயராசிகள் சொல்லுவோம். 4 கார்னர். மிதுனமும் புதனோட ராசி, கன்னியும் புதனோட ராசி, தனுசும் குருவோட ராசி, ப்ளஸ் மீனமும் குரு ராசி தான் வந்து. இது 4மே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கவங்க. இது வந்து 2 குணங்களை கொண்டது வந்து. சரம் ப்ளஸ் ஸ்திரம். வேகமாகவும் இருக்கும், தொடர்ச்சியாக வேலை செஞ்சிருப்பாங்க. டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. ஆக்டிவாக இருப்பாங்க, இன்ஆக்டிவாக இருப்பாங்க. சரம் ஸ்திரம் இந்த 2 குணத்தை சேர்ந்தது தான் வந்து உபயம். 4 கார்னர்னு சொல்லுவோம் வந்து. தொடர்ச்சியாக ஒரு வேலையை ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒர்க்கு தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு பிரேக் ஆகிட்டு இருக்கான், அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா வந்து வளர்ச்சி தொடர்ந்து இருக்காது வந்து. பிஸ்னஸ் போயிட்டு இருக்குன்னு டக்குன்னு ஒரு பிரேக் வந்து ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க வந்து. ஒரு 50 இந்த உபயராசிகள் பார்த்தாவே வந்து முழுமையான பலன்கள் கொடுக்காது வந்து. பாதிக்கு பாதி பகுதியாக கொடுக்கும். 50% தான் நல்லதோ கெட்டதோ 50% தான் நடக்கும் வந்து. பாதி நடக்கும் வந்து. ஊஞ்சல் மாதிரி மேலேருந்து கீழே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி வந்து. நம்ம சரம்னா 100% பலன் கொடுக்கும் அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள். ஸ்திரம்னா ஒரு 75%. முதன்மையானது வந்து சரராசி. 2ஆம் தரம் வந்து ஸ்திரம். 3ஆவதும் உபயம் வந்து மேலும் கீழுமாக. 50% நல்லதோ கெட்டதோ 50% நடக்கும். 50-50 தான். நல்ல பலன்களாலும் சரி, கெட்ட பலன்களாலும் சரி. நல்லதோ கெட்டதோ அது வந்து 100% நடக்காது வந்து. இது வந்து சொன்ன மாதிரியே வந்து ஒரு செயல் மறுபடியும் நடக்கணும்னா நீங்கள் ஒரு ஒர்க் இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்க, அந்த தொழில் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கேப் எடுத்துன்னு மறுபடியும் அந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். விட்ட இடத்துல போய் ஜெயிக்கிறது உபயம்னா வந்து. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து செப்பரேஷனில் இருக்கிறாங்க. செப்பரேஷனில் இருக்கும்போது வந்து மறுபடியும் சேரலாமான்னு கேட்டால் உபயராசிகளை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் வந்து. இப்போ ஸ்திரத்திலிருந்து கல்யாணம் ஆச்சுன்னா வந்து நீடித்து நிலைத்து இருக்கும். உபயத்திலிருந்து கல்யாணம் ஆச்சுன்னா வந்து ஒன்றா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. டக்குன்னு வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க, திருப்பி ஒன்றா சொல்லுவாங்க. அதே உபயராசியை சேர்த்து விட்றோம். எது பிரிக்குதோ அதே சேர்த்து விடுவோம். ஒரு லவ் பண்ணுறாங்க, லவ் பிரேக்கப் ஆச்சு, திருப்பி நான் லவ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா உபயம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். உபயராசினாவே வந்து ஒரு செயலை மறுபடியும் செய்ய வைக்கும். ஒரு தொழிலை பண்ண மறுபடியும் அந்த தொழில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன், இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜாபில் இருந்தேன், மறுபடியும் அந்த ஜாபுக்கே போட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல போய் ஜெயிக்க வைக்கும். 2 தடவை வாய்ப்பு கொடுக்கும் வந்து. ப்ரொமோஷன்ஸ் 2 தடவை, எதுவாக இருந்தாலும் 2 தடவை. வெற்றியோ தோல்வியோ, தோல்வி அடைந்தாலும் மறுபடியும் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். உபயத்தில் இருந்தால் வந்து. முழுமையான பலன்கள் கொடுக்க முடியாத ராசிகள்னு கேட்டால் வந்து உபயம் தான் வந்து. சரம் 100% பலன்கள் கொடுக்கும். நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வேற. ஸ்திரம் வந்து நீடித்து நிலைத்து பலனை கொடுக்குற பலன் வந்து அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஒரு எப்படின்னா வந்து இந்த ஜென்மம் முழுக்க நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஸ்திரம். உபயம்னா வந்து பலன் முழுசாக கிடைக்காது, இருந்தும் இல்லாமலும். பணம் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது. எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வந்து. முதல்ல இருந்தும் இல்லாமலும், வாழ்ந்தும் வாழாமலும், அது மாதிரி வந்து. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து சரராசி வந்து இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் மீன லக்னமாகறீங்க, 2ஆம் வீடு வந்து மேஷமாக இருக்கும், அது சரராசி. இப்போ சரராசிலேருந்து ஒரு கிரகம் தசையோ புக்தியோ நடத்துதுன்னா வந்து பணம் வந்து சரளமாக வந்துகிட்டே இருக்கான். ஃப்ரீக்வெண்ட்டாக மணி வந்துட்டே இருக்காது. எந்த ஒரு அப்டக்கல்ஸ் தடைகளும் இருக்காது வந்து. தொடர்ச்சியான முன்னேற்றமும் இருக்கும். வளர்ச்சி க்ரோத் அதிகமாக இருக்கும். பணங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். இது ஒன்று. இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறகுறீங்க, 2ஆம் வீடாக வந்து தனுசு வரும். தனுசு உபயராசி. பணம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். டக்குன்னு பிரேக் ஆகிடும். கண்டினியூஸாக வராது. ஒரு 6 மாதம் வரும், டக்குன்னு பிரேக் எடுக்கும், திருப்பி வரும். ஒரே மாதிரி ஸ்டேபிளாக வராது. இப்போ ஒரு 50,000 வருதுன்னா அடுத்த மாதம் 60,000 40,000 மாறும். 1,00,000 வருதுன்னா 80,000 மாறும். மாறி மாறி வரும். அப்படியே நிலை இல்லாமல் மாறி கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் மாறி வந்து அமௌண்ட் வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா தனஸ்தானமாக இருந்து தனுசு வர்றதுனால வந்து. அதே மீனத்துக்கு தனஸ்தானமாக வர்றது வந்து மேஷம் சரராசி. க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும் வந்து. 1,00,000 1,50,000 2,00,000 50,000 1,00,000 மாறி அது வந்து ஒரு கிராஃப் ஏறிட்டே இருக்கும் வந்து. பட் உபயத்தில் இருக்கிற கிரகம் வந்து
இந்த மாதம் 50,000 தருதுன்னா அடுத்த மாதம் 30,000 தரும், அடுத்த மாதம் 80,000 தரும், அதுக்கப்புறம் முடியும் 60,000 தரும். ஏற்றம் இறக்கும் ரெண்டுமே சந்திக்கக்கூடிய வந்து முழுமையான நல்ல பலனும் நடக்காது, முழுமையான கெட்ட பலனும் நடக்காது. இதில் ஒரு நல்ல விஷயம் வந்து ஏன்னா இப்போ சரத்தில் வந்து ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா தொடர்ச்சியாக கெட்ட விஷயம் வந்துனே இருக்கும். நல்ல விஷயம் தொடர்ச்சி நல்ல விஷயம் இருக்கும். ஸ்திரத்தில் நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது நீடித்து நிலைத்து அந்த நல்ல விஷயம் நடக்கும். கெட்ட விஷயமா இருந்தால் அதுவும் நீடித்து நிலைத்து நடக்கும். உபயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி பாதி தான். நல்ல விஷயம் பாதி தான் நடக்கும், கெட்ட விஷயமா இருந்தாலும் பாதி தான் நடக்கும். அதனால் வந்து இங்கே இருக்கிற கிரகம் வந்து தசை நடத்தும் போது நம்மளுக்கு வலிகள் வந்து குறைவாக தான் இருக்கா. ஒரு 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 மறக்க முடியாத ஒரு டெத்து நடக்குதுன்னா வந்து நம்ம சீக்கிரமாக தான் வெளியே வந்துடலாம். பட் நீங்கள் இதே சரமாக இருந்துச்சுன்னா வலி தொடர்ச்சியாக இருக்கும். ஸ்திரமாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், அந்த வலியிருந்து வெளியே வரவே முடியாது. சிம்பிளாக அதே மாதிரி வந்து இப்போ வந்து 10ஆம் பாவம் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க. இப்போ 10ஆம் பாவமாக வந்து மேஷ லக்னத்துக்கு 10ஆம் பாவமாக மகரம் வரும். மகரம் சரராசி. இப்போ தொழில் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கான், எந்த ஒரு பிரேக் இல்லாமல் தொழில் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கான். அது வந்து க்ரோத் போயிட்டே இருக்கும், க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கிராஃப் மாதிரி வளர்ச்சி ஏறிக்கொண்டே இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து அது இல்லாமல் இன்கேஸ் வந்து நீங்கள் 10ஆம் பாவமாக வந்து ஒரு உபயராசியே வருது. உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு 10ஆம் பாவகமும் 10ஆம் ராசி 10ஆம் வீடு வந்து தனுஷாக இருக்கும், உபயராசி. தொழில் பண்ணினே இருப்பாங்க, ஒரு பிரேக். ஜாப்ல இருந்துனே இருப்பாங்க, ஒரு பிரேக்கு. கான்ஸ்டண்ட்டாக அந்த க்ரோத் இருக்காது. கொஞ்ச நாள் 6 மாதம் வேலைக்கு போவாங்க, 2 மாதம் பிரேக் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காம இருந்து நின்று போய்டும், திருப்பி கிடைக்கும், மறுபடியும் எழுந்து ஜெயிப்பாங்க. விழுந்துட்டானா திருப்பி எழுந்து வருவாங்க. இது மாதிரி வந்து அதுக்காக தான் இப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு 10ல் ஒரு கிரகம் மகரத்தில் வந்து ஒரு செவ்வாயோ இல்லை ஒரு சனியோ இல்லை ஒரு வேற கிரகம் சூரியனோ இருந்து புதனோ இருந்து கூட ஒரு தொழில் நடக்குதோ வேலையில் இருந்தால் வந்து பலன்களே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது க்ரோத் கண்டிப்பாக இருக்கும், வளர்ச்சி இருந்தே இருக்கும். ஜாப்ல இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இருந்தாலும் சரி. அதே மீனமாக இருந்து மீன லக்னத்தில் பிறந்து 10ஆம் பாவகமாக வந்து தனுசு ராசி 10 வரும். தனுசுல 10ஆம் வீட்டில் அது எந்த கிரகம், அது குருவே இருந்தாலும் சரி, மூலத்திரிகோண ஸ்ட்ரென்த்தோடு இருந்தாலும் சரி, இல்லை குருவில் இருக்கிற சனி இருந்தாலும் சரி, சூரியன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, 10ஆம் வீட்டில் தொடர்ச்சியான வளர்ச்சியே இருக்காது, பிரேக் அவுட் இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். வந்து சரம்னா 100% பலன்களை கொடுக்கும், முதன்மையான ராசி, முதன்மையான லக்னங்கள். இப்போ நாங்கள் ராசி லக்னம் சொல்கிறத விட இந்த ராசி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் D1 ராசி சாட்டில் வந்து இந்த சரத்தில் கிரகங்கள் இருந்து தசாபுக்தி அந்தரம் செய்யும் போது தொடர்ச்சியான பலன்கள் இருக்கும். நல்லதோ கெட்டதோ க்ரோத் வளர்ந்து கொண்டே இருக்கும், அது மாதிரி இருக்கும். எந்த ஒரு செட்பேக் இல்லாமல் இருக்கும். நல்லதோ கெட்டதோ ஸ்திரமாக இருந்துச்சுன்னா நீடித்து நிலைத்து இருக்கும். சிரத்தில் அந்த கிரகம் இருக்கணும், இருந்து தசாபுக்தி அந்தரம் நடக்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பாவகத்தில் மாற அது தேவையில்லை. பாவகத்தில் கொஞ்சம் கெட்ட பாவத்துக்கு போச்சுன்னா அந்த கெட்டது தொடர்ச்சியாக அந்த ஒரு நீடித்து நிலைத்து, நல்லதாக இருந்துச்சுன்னா வந்து நீடித்து நிலைத்து இருக்கும். அதே வந்து இப்போ உபய ராசியாக இருந்துச்சுன்னா ஒரு செயல் மறுபடியும் செய்யலாமா, விட்டதை மறுபடியும் ஜெயிக்கலாமா, தோற்று போயிட்டு இருப்பான், அதே இடத்துல போய் ஜெயிப்பான். இதுதான் வித்தியாசமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். இதோட அந்த டாபிக் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த டாப்பிக்கில் நீர் ராசிகள் பற்றி பேசுகிறேன். நன்றி.